இவ்வளவு பேரு சாப்பாடு வாங்கி என் உடம்பெல்லாம் சோர்வையாக வரநாட்டி வந்தோம் நம்ம இயற்கை கச்சம் பார்த்து ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக போக வேண்டும். தென்னை மரத்தோப்புக்குள்ள ஒரு வாரம் ஒத்து கூட போலாம். கண்ணு போடுறோம். நம்ம இந்த பொண்ணை பார்த்து யாரு நமக்கு சண்டை முக்கியம் கிடையாது, பொண்ணு முக்கியம். நாடு அப்புறம் பாத்துக்கலாங்க. உரைத்தால் ஏதோ ஒரு காரணம் புறப்படி. அதெல்லாம் இல்ல நிறைய பேர் என்னதான் கேட்க சொல்லணும். ஆனா இங்க நீ வண்டி ஓட்டி சூப்பரா
கிடைக்கும். கடல் ஆழத்தில் தேடினால் முத்துக்கள் கிடைக்கும். அதுடி இதை விட்டு சூப்பரா சூப்பரா ஏய் மாறிடாதா நீ போ 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 அந்த பொண்ணு கேட்டு வா பெண்ணே, ஐயா எந்த நாட்டை சேர்ந்தவள்? உன்னுடைய பெயர்? ஜப்பானா இருக்கும் நேற்று சொன்ன கேட்டு. ஏய், அது வாய் சும்மா பாருங்க அது பொண்ணு பார்த்து ஐயா இவ்வளவு வேகமா ஓடி வரீங்களே நீங்க யாரும் முதல்ல ஆம்பளைங்க. ஆம்பளைக்கு தெரிஞ்சு உங்க பேர் என்ன? நான் எது மேல கை பெண்ணே, சொல்லுங்க. என்ன என்ன பெண்ணே, என்னங்க அது நரம்பு தச்சு பெண்ணே, ஏதோ சொல்ல வரீங்க மணிமணி நாட்டை சேர்ந்தவன் முப்படை தளபதி ஆள வந்தான். கட்சியில பாரு. பெண்ணே, உன்னுடைய பெயர்? ஆய்மா இல்ல மினிமா இல்லன்னா கொஞ்சமா எல்லாம் எல்லாம் தங்க இருக்கான் ஐயா என்னை வாழ்த்துங்க ஐயோ எவ்வளவு வாய்ந்த பாய்கள் பெண் என்றால் உன்னை புகழ்ந்தாள். உட்கார்ந்த கூட நம்ம வயசுக்கு வந்துங்க உயரமா முக்கியம். பரவாயில்ல இருட்டா நம்ம அப்பப்போ வீட்டுக்கு ஓட்டுல இருக்குன்னா இது வச்சாங்க பிரச்சனை வேணாம் கொம்பெல்லாம் தேவை அரண்மனைக்கு எதிராக ஓட்டணும். உயரண்டா டேய், டேய். பெண்ணே, எந்த நாட்டை சேர்ந்தவன்? ரொம்ப நான் யார் தெரியுமா யார்? நான் தான் முன்னாள் கோட்டை காவலனுடைய மகள் நான் பொண்ணா ஆமா. நான் பொண்ணா ஆமா. நீயா ஐயோ முதலியா நீ தெரியாத போச்சு தெரிஞ்சுட்டா உன்ன வந்து பாக்குற சாக்கல உன்ன சைடு வச்சிருப்பனே ஏய், ஐயோ உன்ன பாக்குறேன் உன்ன சைடு வச்சிருப்பேன் குத்தம் பண்றான் என்ன? அவன் உன்ன பார்க்க போ சாக்கல அவன் தங்கச்சி சைடு வச்சிருப்பான் இப்படிதான் போயுது கதை ஏய், உஷாரா இருக்குடா. உன்னுடைய பெயர்? ஐயா என் பேர் தான் மலர்கொடின்னு சொல்லுவாங்க அவன் மலர் கொடி. பெயர் பாத்தியா, கேட்ட மலர் கொடி அப்படியே சுத்திக்க நம்மள ஏய், அவளை ஒரு பெண்ணா இன்னும் அற்புதமாக இருக்கிற ஓ தொடையர்கள் ரொம்ப இடுப்பாய்கள் சிம்ராணி மார்பாய்கள் மந்திரா பத்தத்தில் நீ ஸ்ரீதேவி என்னை அடையாவிட்டால் நீதான் ஊதி உனக்கு அப்பேற்பட்ட ஆசை இருக்கிறதா? அப்ப மலர் நீனாதான் நான் 10 ஆண்டு காலமாக பார்த்துக் கொண்டு நான் நீ 10 ஆண்டு பாரு 9 ஆண்டு பாரு நான் என்ன சொல்றேன்னா நீ அட்ரஸ் கேட்டு நீ சண்டைக்கு போனா பின்னாடியே புடிச்சா ஏய், நான் போய் தகு புடிச்சுக்கணும் நண்பா, புரியும் இடத்தில் புரியும். புரிகிறதா? நாம் செல்வது எங்கே? போருக்கு ஒரு படைகளை சர்வஜாக்கிரதையாக தயாரில் வைக்கிறேன். ஓஹோ இவன் எனக்கு முன்ன போறான் சரி பரவாயில்ல தலைவா அந்த ஆண்டவன் என்னத்துக்கு தான் என்ன உள்ள அனுப்புறான்னு தெரியல சரி பரவாயில்ல எல்லாம் நன்மைக்காகத்தான் இருக்கும் பார்த்தா ஒரு கெட்டதிலும் ஒரு நன்மை நடக்கும் அல்லவா? அது இல்லை ஏதோ ஒண்ணு அது என்னன்னு தெரியல அனுப்புறான் டேய் இன்னும் கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா என்ன கற்பு வச்சு சொல்லுங்கப்பா கொஞ்சம் நீ உள்ள போறாயே நான் பார்த்துட்டு போனா இல்ல பார்க்காம போனா ஹலோ எங்கப்பா நாடகம் ஹலோ எங்கப்பா ஹலோ ஏய், எனக்கு உன்னுடைய பேர்? என் பேர் தான் மலர்கொடிங்க மலர் கொடி. ஆமா ஏவா, எதற்காக இவ்வளவு ஆவேசமா செந்தாமரை இருக்கீங்க? குளத்தில் புத்த செந்தாமரை போல் இருக்கிறாய் மலர் கொடி. பார்த்தவுடனே மனமானதே மாறி. என்னங்க சொல்லுங்க பார்த்ததில் விடுத்தது உன் முகம், கேட்டதில் விடுத்தது குரலோடு, படித்ததில் விடுத்தது பெயர், ரசித்ததில் விடுத்தது உன் மனம், பழகியதில் விடுத்தது உன் உள்ளம். துடிப்பதை நிலைய துடிக்க வைப்பது நினைவு. நீ இருப்பதோ தொலை தூரத்தில், உன் கனவுகளும் நினைவுகளும் இருப்பதோ என் விழிவலம். செல்லோ, எதற்காக செல்லதில்லைன்னு சொல்ல வரீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் மனசுக்கு சொல்லும் வார்த்தை உன் செவிக்கு புரியலங்க. கண்ணே, கண்ணே கனி அமுதே தேனே தினை மாவே தித்திக்க
வானத்தில் கேட்பது இடி ஓசை, கடலில் கேட்பது அலை ஓசை, கோவிலில் கேட்பது மணி ஓசை, இந்த ஆளவன் நான் இதயத்தில் கேட்பது காதல் ஓசை. கையை விட்டு செல்ல. காதல் ஓசையா? போது நிறுத்துங்க. ஏதோ வழி மடைச்சு ஏதோ ஒரு நல்ல வார்த்தை சொல்ல வரீங்க நினைச்சு. ஐ லவ் யூ காதலா? போயிடுங்க தயவு ஒரு செய்து. பெண்ணை பார்த்தவுடன் எதற்காக ஒரு ஆடவன் எதற்காக? கட்டி அணைத்து புத்தி பார்க்க வேண்டும். இப்ப பண்றது காதல். இந்த காதல் வந்து கடமுறா இருக்கக்கூடாது, நைஸா இருக்கணும். இப்ப மிருகம் கூட கொஞ்சம் இது ஆச்சுன்னா பவுடர் போட்டு போட்டு நைஸா இருக்கும் தட்டுவார். அது மாதிரி தான் காதலும். அப்பப்ப அது குடிச்சுக்குவோம், அது தண்ணி மட்டும் தான் ஊற்றணும். அப்பதான் நல்லா இது நைஸா இருக்கும். இந்த காதல் கூட நைஸா தான். எங்க போகணும், எங்க போறோம், நான் கையில வச்சுக்கோ போகணும்னு சொல்லி யூஸ் பண்ணி இதெல்லாம் போட்டு போட்டு வச்சு காதல் வராது. வருவோம் ஆமா வளர்ப்பதே ஐயா, சொல்லும் வார்த்தை உனக்கு புரிகிறதா? எனக்கு புரியலைங்க. புரியவில்லை. புரியலையே. கண்ணே, உன்னை காண கம்பனை தேடுவான், காவியால் மலர் கூட கவிஞனை அழைக்குவான், கரும்பூந்தல் அழகு. அண்ணே, உன்னுடைய அழகை பார்த்தால் வர்ணிப்பதற்கு வார்த்தையே வரவில்லை. வர முடியுமோ முடியாதா? ஐயா. வாதத்திற்கு வருதொண்டு இனி வாதத்திற்கு வந்து சற்று நேரம் கட்டி அரவணைத்து விட்டால் மணிமணி நாட்டு சிரமோடு உயிரோடு வாழலாம். இல்லையா வினமாதான் கட்டி அரவணைப்பேனா? ஐயா, நீங்க நினைக்கும் தவறான பெண் நான் கிடையாது. இதை கண்டவருக்கெல்லாம் காட்டுவது காம கலை இல்லைங்க. மீட்கப்படாத ஒரு வீணை யாராலையும் மீட்க முடியாதுங்க. அதன்படி இந்த ஆளவந்தான் ஒரு முறை மீது ஆசை வைத்து விட்டார், அடைத்தே தீருவார். என் கைக்கு அகப்பட்ட கிளை கொத்தாமல் விட மாட்டேன். வாக்க நேவா. ஐயா, இதே இடத்துல என் உயிரே போனாலும் சரி, ஆனா ஒருபோது நீங்க நினைப்பது இந்த இடத்துல நடக்காது. விளம்பானே, அந்த விளக்காவது தொட்டு தொட்டு ருசுவாக்க திறமையிலே. வேண்டாம், போயிடுங்க. எனக்காக என்னுடைய அண்ணன் காத்து கொண்டிருப்பார். அதன்படி உன்னை பார்க்க பார்க்க என் இதயம் பிடித்து பார்க்கிறது. அண்ணா ஏனென்றால் காண்பதெல்லாம் ஒரு பகல். அப்படியா?
நீ ஒரு மனிதனா? இப்போது சொல்லு. இப்படி நடந்தது நாளை தரையில ஒரு அண்ணா இந்த நல்ல நேரத்துல நீங்களே வரலன்னா என் உயிரே போயிருக்கு அண்ணா. சாணி கொடுத்தாரு. ஆண்டவா இதுதான் என்ன நைட்டா உள்ள அமிச்சா நல்ல வேலை அடாங்க தம்முறாங்க ஆஹா இவன் நெஞ்சில கால வச்சிருந்தான் ஆயிடுதாயா ஒரு நாட்டு தளபதி கால் வச்சாங்க அசிங்கமாக்குதா மறப்போம் மன்னிப்போம். நாங்களா வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கோம் என் அந்தரங்க காதலி சாருமதி சந்திக்க நாங்க போக வேண்டியதான பரவாயில்ல போவோம் போ